தெரு நாய்களோட அட்டகாசம் அதிகமாகும் போது அதனால குழந்தைங்க, வயசானவங்க எல்லாருக்குமே ஒரு அச்சுறுத்தல் இருக்கும்போது, அரசாங்கம் ஒரு முடிவு எடுக்கும் போது, நீங்க யாரா குறுக்குல உள்ள வந்துட்டு பேசிட்டு இருக்கீங்க? ஏதோ நாய்களையே காப்பாத்த ஜென்மம் எடுத்த மாதிரி. முதல்ல ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சுங்க, இங்க யாருமே நாயை வெறுக்கிறவங்க இல்லை. அது பாட்டு இருக்குது, அவங்க பாட்டு போயிட்டு இருப்பாங்க. எல்லாருமே இன்னும் சோறு கூட வைப்பாங்க. ஆனா அதுகளுக்கு நோய் பல தெருநாய்களை பார்த்தீங்கன்னா உடம்பெல்லாம் நோயா தான் இருக்கும். நீங்க வீட்டில் வளர்க்குற நாயை உங்களுக்குமே இந்த நாயை எப்படி பிடிக்கும்? புசு புசுன்னு இருக்கணும், நல்லா பார்க்காத இருக்கணும், சொல்றதை கேட்கணும். அப்பதான் உங்களுக்கு இந்த நாய் பிடிக்கும். இந்த ஸ்ட்ரீட் டாகம் இருந்து அவங்கள பெட்ல கொஞ்சம் படுத்துட்டு கொஞ்சுவீங்களா? பல வீடியோக்கள் பாக்குறேங்க நானு. கொஞ்சுறாங்க, பெட்ல ஒன்னா படுத்துக்கிறாங்க, நாயோட வாயில முத்தம் கொடுக்குறாங்க. ஏன் நோயிடாது? நாயோட சலைவா எச்சி பட்டுச்சுன்னா ஒரே தட்டுல சாப்பிடுறாங்க. புரியவே மாட்டேங்குது. மனுஷன்னு விலங்கு ஒன்னா சேர்ந்து படுத்து தூங்க முடியாது, வாழ முடியாதா? சக மனுஷனுக்கு பிரச்சனை என்ன? அதை முதல்ல பாருங்கடா. டே ஏன்டா அந்த சீரியல் ஆர்டிஸ்ட் அவங்க பேர் என்ன, அம்முவா, அந்த பொம்பளை பேசுறதெல்லாம் என்னால தாங்கவே முடியல உண்மையிலே. குழந்தைய கம்பேர் பண்ணது, குழந்தையோட உயிர் எவ்வளவு முக்கியம். அதுவும் எய்தாப்புல இருக்கிறவரு அவ்வளவு கஷ்டத்தோட சொல்றாரு, நாய் அடிபற்றக்கூடாதுன்னு ஒதுங்கினவர் பையன் செதுக்கிட்டான். நாய்க்காண்டி பையனே உயிரை விட்டு அதை கூட புரிஞ்சுக்க முடியல. ஆப்போசிட்ல உட்காந்து பழல. இன்னொரு பக்கம் அந்த படாவ கோபின்னு ஒரு ஆள், ராத்திரிலாம் 10 மணிக்கு மேல யாரும் வராதுங்க. எங்க வர்றீங்க நீங்கெல்லாம்? புரிய மாட்டேங்குது. இப்படி இப்படி கூட்டத்தை கூட்டு வச்சுக்கிட்டு இப்படி கோபிட் அது கோபம் இல்லாம அந்த ப்ரோக்ராம் நடத்தினா தெரியல. இன்னும் கோவப்படுறா அவர் என்ன கேட்டா. சக மனுஷனுக்கு ஒண்ணுன்னு அதை தாங்க முதல்ல பார்க்கலாம். சரி, முடிவு சொல்லணும்னா முடிவு சொல்றீங்களாடா? அதுவும் சொல்ல மாட்டேங்கிறேன். முடிவும் சொல்லது. போய் 10 நாயை கூட்டு போய் வளங்களேன் வீட்டுல போய். செய்ய மாட்டாங்க. இந்த பெடிகிரின்னு ஒரு கம்பெனி இருக்கு பார்த்தீங்களா, அது கிட்டத்தட்ட 500 கோடி ரூபா பண்ணது வருஷத்துக்கு இந்தியாவில் மட்டும். 60 கண்ட்ரியில இருக்கிறேன். அவனோட முக்கியமான நோக்கமே அந்த பெட் லவ்வர்ஸ், குறிப்பா டாக் லவ்வர்ஸ் அதிகப்படுத்துறதுதான். கடந்த ஒரு 10-20 வருஷத்துலாம் இந்த மாதிரி டாக் லவர் அதிகமாக இருப்பாங்க. நானும் சின்ன வயசுல நாய் பக்கத்து வீட்டுல சோறு விட மாட்டேன். எங்க வீட்டுல அது இட்லி பழைய சாதம் நான் சாப்பிட்றதான் சாப்பிடும். பெடிகிரில அது சாப்பிடாது, இப்பெல்லாம் கொடுத்தது கிடையாது. அப்படி நாங்களும் நாயை பார்த்துருக்கோம். பட் இன்னைக்கு மனுஷனுக்கு ஒரு த்ரெட்டுன்றப்போ நம்ம மனுஷனுக்கு தான் இம்பார்ட்டன்ட் கொடுத்தா வழியே இல்லை. தெருநாய்களை என்ன பண்றோம்? அரசாங்கம் என்ன முடிவு செய்ய எடுக்கட்டும், அதுக்கு ஆதரவு தெரியும். இந்த மாதிரி டாக் லவ்வர்ஸ் கிடையாது, எக்ஸ்ட்ரீம் ஒரு வெறி பிடிச்சவங்களா இருக்காங்க. அதாவது கட்டி பிடிச்சி தூங்குறாங்க. மனுஷனை பிடிக்காதவங்க அந்த அம்மா சொல்லல, தனியா தான் இருக்கிறேன். ஏன்னா ஏன் நாயை பிடிக்கும்னா அது சொல் பேச்சு கேட்குது. மனுஷனை கேட்க மாட்டாங்க, எதிர்த்து பேசுவாங்க, அது பிடிக்காது. மனுஷனோட சேர்ந்து வாழ முடியாது. இது ஒரு வகையான மனோவை தான் சொல்லுவேன். நாயோட வாழ்றீங்கள பூரா தயவு செய்து மனிதனுக்கு அச்சுறுத்தலை கொடுக்கக்கூடிய சக மிருகங்களை அரசாங்கம் எப்படி நடவடிக்கை எடுக்கட்டும், அதை விடுங்க. தேவையெல்லாம் உள்ள நீங்க சம்பந்தம்லாம் பொட்டே குழப்பாதீங்க சாமிகளா. இந்த டாக் லவர்ன்ற பேர்ல நல்ல சிலையில இருப்போம், நம்பிக்கை வளர்ப்போம், அன்புடன் நம்பினா.